பிடிச்சி என்னை தூக்கி விட்டார். 3ஆம் முறையாக ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அதே கரத்தை நீட்டி அவருடைய விரலை என் நெற்றியில் வைத்தார். கைத்தட்டுங்க. அந்த ஸ்பரிசம், ஒரு விரல் பட்ட ஸ்பரிசம் எப்படி இருக்கும்? கற்பனை இல்லை, இது நிஜம். கர்த்தருடைய விரல் இங்கே பட்டுது. 3ஆம் முறையாக சாய்ந்தேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட, எழுப்பி விட்டுருன்னு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. அப்போ இவர் கோபத்தில் நடக்கிறாரு. ராய் பாஸ்டர் வேகமாக நடக்கிறாரு, தண்ணியில் வேகமாக நடந்தால் எப்படி இருக்கும் நடக்கிறாரு. நான் பின்னாடி பாஸ்டர் பாஸ்டர் கூப்பிட்டேன். திரும்பியே பார்க்க மாட்டார், அங்கேயும் பொறாமை. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் நெற்றி பொட்டில் கை வச்சிங்களா? இல்லை. தலையில் கை வச்சிங்களா? இல்லை. மூக்கை பிடிச்சிங்களா? இல்லை. பின்ன யார் இதை செஞ்சது? இயேசு வந்தார், நீ கேட்டல்ல. அவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏன்டா தூக்கி விடுன்னு சொன்னார் 3 முறை. உனக்கு உலகத்தில் இராத, யாருக்கும் கொடுக்கப்படாத வல்லமையும், யாருக்கும் கொடுக்கப்படாத அபிஷேகத்தையும், யாருக்கும் கொடுக்கப்படாத அக்கினியையும் உனக்கு தந்திருக்கிறார். ஒழுங்கு ஆண்டவருக்கு பின்னாடி போய் நீ அப்படி சொன்னார். அது உறுதிப்படுத்தினார். கரையில் வந்தாச்சுன்னா இந்த தாயும் தகப்பன் இருந்தவர்களெல்லாம் கட்டி பிடிச்சி கதறி அழுது முத்தமிட்டு என்னை நினச்சாங்க. அப்போவும் இதெல்லாம் ஏதோ ஒரு சினிமாவில் நடித்தது மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஆனால் பார்த்தது நிச்சயம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 பேர் அல்ல, 1,00,000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருந்து நீ ஹோமம் வளர்த்தி பூஜை நடத்தி எனக்கு விரோதமாக ஒரு அம்பை அனுப்பி பாரு, தைரியம் இருந்தா உன்னால் எதையும் செய்ய முடியாது. அப்படிதான் சவால். கர்த்தருடைய விரல் பட்ட சரீரம் மற்றவன் தொட்டு பார்க்கறதுக்கு அல்ல. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அண்டையிலிருந்து மூலிஸ்தானம் தான் மெய்யான ஞானஸ்தானம் என்பதனை ஆர்சிக்காரனாகிய நான் உணர்ந்தேன். நான் அதை அனுபவித்தேன், நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆகவே ஆர்சி மக்கள், சிஎஸ்எ மக்கள் 2 பெரும் மக்களும் மூலிஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகமே கிடைக்காது. வாட்ச்மேன் உத்தியோகம் அங்கே பார்ப்பேன், நான் உள்ளே விடவே மாட்டேன். ஆண்டவர் என்ன வச்சுருப்பார், மூலிஸ்தானம் எடுத்தவன் மட்டும் உள்ளே விட்டு நில்லுவார். பரிசுத்தம் உள்ள மூலிஸ்தானம் எடுப்பான், பரிசுத்தமாக வாழ நினைக்கிறவன் எடுப்பான். அதுக்கு அவசரப்படக்கூடாது. 99 வயசில் எடுங்க, நோ ப்ராப்ளம். வேதத்தை கற்று, வேதத்தை நன்றாக அறிந்து, நீ பாவத்தை வென்று பாவம் செய்யாத பிள்ளைகளாய் சிறிது காலம் வாழ்ந்து தேவன் அனுப்புகிற அத்தனை சோதனையிலும் நீ ஜெயம் எடுத்த பிறகுதான் ஞானஸ்தானமே. நான் மொத்தம் 8 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்தில் 8 பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். மற்றவங்களாம் கையை தூக்குனா நாளைக்கு ஞானஸ்தானம். அப்படி இல்லை. நிலை நிற்கிறவன், கர்த்தர்களை நிலை நிற்கிறவன். இப்போ அந்தி கிறிஸ்து எங்கிட்ட வாரான்னு வச்சுக்கிடுவோம். நான் பழைய பிரசங்கத்தில் சொல்லுவேன், அந்தி கிறிஸ்து என்கிட்ட வந்தால் உன்னை இடித்து நொறுக்கி புரோட்டா மாவாக்கி உன்னை உருட்டி அடுத்து சப்பி அடுத்து வீசி புரோட்டா சுட்டி சாப்பிடுவேன், போடா நாயன்னு சொல்லுவேன். இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அந்தி கிறிஸ்து நிற்பான், இயேசு வந்து நிற்கிறது போல நிற்பான். நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அவன் பிரசங்கம் பண்ணுவான், வேதத்தை சொல்லுவான். பிரமாணத்தின்படி நடக்காதவன் எப்படி கிறிஸ்துக்குள்ளே வர முடியும்? இங்கே ஒரு செட்டு இருந்தது, பன்றிக்குடில். எங்களுடைய வீடு ஒரு ஓலை செட்டு. அதுவும் மெய்யான ஓலை இல்லை. 1 வருஷம் ஒரு வீட்டில் ஓலையை மேய்ந்த பிறகு அது பழசானவர் பிரித்து புளியை போட்டுருவாங்க. அப்போ பாதி குறையாத்தான் இருக்கும். அது விறகுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நாங்கள் அதை வீடாக பயன்படுத்தணும். நேரம் எதிரே இருக்க வீட்டில் இருந்து அதை இரவல் வாங்கி அந்த ஓலையை கூட, ஓலை வாங்க காசு கிடையாது, அந்த செட்டை போட்டோம். அந்த செட்டை போட்டு அதில் பெய்கிற மழையெல்லாம் நனைவோம். பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகள் குளிரடிக்காமல் இருக்குது. துணிமணி கிடையாது, சாக்கு, மல்லி மூடை, மிளகு மூடை வரும், சாக்கு அரிசி மூடை இருக்குல்ல, அதை வச்சு தான் பேக் பண்ணி வைப்போம். குளிரடிக்காமல் இருக்காது, நனைவோம். கர்த்தர் சொன்னார், இதை பெயர்த்து போடு, 4 மாடி கட்டுறேன்னார். டீக்கு கூட காசு இல்லை, இருக்கிறதையும் பிடுங்கி போடுறதுக்கு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு,
4 மாடி கட்டி ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். ஆக செட்டை பிரிக்க போகிறேன்னு. அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஒரு பொண்ணு சேலை மாத்தாண்டாமா? இதெல்லாம் ஓப்பன் பிளேஸ். தேர் இஸ் நோ காம்பவுண்ட் ஹியர், தேர் இஸ் நோ பாத்ரூம் ஹியர். இப்படி இருக்க வேளையில் நீங்கள் இதை பிரித்து போட்டால் மறைவிடத்துக்கு எங்கே போகிறது? பஸ் ரூட்டு முன்னாடி மக்கள் பெருக்கம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. செட்டை பிரிக்க சொல்லியிருக்கார், நான் பிரிச்சுடுவேன். உடனே என் மனைவி இன்னொரு விசுவாசியை வீட்டு போய் 2 பேரை கூட்டிகிட்டு வந்தா. பஞ்சாயத்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒவ்வொரு ஆளும் எப்படி எழும்புறாங்கன்னு பாருங்கள் அந்த காலத்தில். ஏன்னா உலகத்தில் நிற்கிறா என் மனைவி அந்த காலத்தில். ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு மாற்றுறதை யாரும் பார்க்கக்கூடாது. இயற்கை தான். என் ட்ரெஸ்ஸை நீ மாற்றண்டா, அப்படியே இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸை பின்ன எதுக்கு மாற்றணும்? ஆனால் பஞ்சாயத்து வந்து அந்த பொண்ணு, உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் ஜெபம் பண்ணுற பொண்ணு அந்த வீட்டில் தான் ஒரு குழந்தை செத்து பிழைச்சது. செத்த குழந்தை உயிர் கொடுத்தா அந்த அப்படி சொல்கிறேன், உங்களுக்கு அறிவு இருக்கான்னு. ஒங்கி அடித்தா 1.5 டன் அடிக்கணும் இல்லை? நான் சொன்னேன், நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இறங்கி போயிருந்தாச்சு. அவங்க ஒரு பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி ஒரு பொண்ணுன்னு தெரியும். நான் ஆம்பளை ஒன்றும் கல்யாணம் பண்ணலை, பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போடி நின்று மூக்கறுத்து விட்டேன், ஓடி போயிட்டா. அப்புறம் என் மனைவிக்கு வார்னிங் கொடுத்தேன், 3 நாள் டைம் முடிவு பண்ணிக்க, ஒருமிச்சு பிரிச்சுருவோம். நான் ஒரு காலை பிரிக்கும்போது நீ ஒரு காலை பிரிக்கணும், அதான் ஒருமித்து ஊழிய ஓட்டம். ஆனால் என் மனைவி அதிலே உறுதிப்பாடாக இருந்தாள். நான் ஒரு நாள் டீ சாப்பிட்டு வந்து வலது காலை அப்படி எடுத்து கராத்தே மாதிரி ஒரு அடி, அவ்வளோதான், செட்டை சரிஞ்சது, எல்லாம் வெளியே வந்தது. உள்ளே கிடந்த நாய்க்குட்டிகளை போல என் பிள்ளைகளும் என் மனைவியும் வெளியே வந்தார்கள். செட்டை பிரித்து விட்டேன். கடுமழை பெய்தது, கடுமழை, புயல் மழை, 3 நாள் தொடர்ந்து மழை. இதே இடத்துல 3 நாட்கள் நாங்கள் மழையில் நனைந்தோம். ஆனால் பிள்ளைகள் துள்ளி குதித்து விளையாடினார்கள் மழையில். ஊர்க்காரன் எல்லாம் சொன்னானோ, ஜெய்பேருக்கு பைத்தியம் பிடிச்சி இருந்த சட்டையும் பிரித்து போட்டான், மழையில் கிடந்து நினைக்கிறானோ. என்ன சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியே 3 நாள் கூட ஒரு 7 நாள் தாண்டி இருக்கும். முதல் தூணை நீ கட்டுன்னு சொன்னார், மீதியை நான் கட்டுகிறேன் என்று. ஒரு குழியை வெட்டினோம். ஒருவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு குழியை வெட்டினோம். அது அந்த லாஸ்ட் பில்லர். இதில் 24 பில்லர் நிற்கும். 2 கோத்திரம், பரலோகத்தில் 2 கோத்திரம். அந்த 2 கோத்திரம் 24 தூண்களில் இதை கட்ட சொன்னார். இந்த கட்டுறதுக்கு 24 தூண்கள் அவசியமே கிடையாது. ஆனால் 24 தூண்களில் இந்த கட்டணம்னு சொன்னார். முதல் தூணை நாங்கள் கட்டினோம். பாத்திரம் விற்றோம். அலுமினிய பாத்திரத்தை, நல்லா இருக்கிற அலுமினிய பாத்திரத்தையும் அடித்து உடைச்சி கிலோ கணக்கில் விற்றோம். சாப்பாடு பாத்திரத்தை விற்றோம், மிக்சி விற்றோம், கிரைண்டர் விற்றோம். அவளுக்கு சாரி, துணிமணி, துணிமணி எல்லாம் விற்று பிறக்கி எடுத்து ஒரு கக்கூசையும் கட்டினா, ஒரு தூணையும் கட்டினோம். அதுக்கு பிறகு 3 வருஷத்தில் 4 மாடி கட்டிடத்தையும் கட்டி முடித்தார். கடன் இல்லாமல் கட்டி முடித்தார். இப்போ கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு இதை விட ஒரு சாட்சி வேண்டாம். இன்றைக்கி இந்த கட்டிடத்தில் 12 ஏசிகள் இருக்குது, 12 பாத்ரூம்கள் இருக்கிறது. கல்யாண மண்டபம் என்ற பேரில் ஊழிய கூடாரம் 2 கம்பீரமாக தந்திருக்கிறார். 5000 பேருக்கும் உட்காரலாம், 2000 பேருக்கும் உட்காரலாம். கடையால் பஞ்சாயத்திலே 2 லிஃப்ட் ரூம் போட்டதும் நாங்கள் தான். 2 கட்டுறதும் 2 லிஃப்ட்டு. கடையால் பஞ்சாயத்தில் முதல்ல லிஃப்ட்டு போட்டதே இந்த ஊழியந்தான். ஒரு சும்மா கையை தட்டலாம். இப்போ கர்த்தருடைய பாதையில் நடந்தால் பள்ளத்தாக்கில் நடத்த மாட்டார், கண்மலையை நோக்கி நடத்துவார். நீங்களும் கீழ்ப்படிந்து நடந்தால் செட்டை பிரிக்கலைன்னா அது வராது, இந்த பில்டிங் வராது. ஏன்னா கீழ்ப்படியாதவனுக்கு ஒன்றுமே கிடையாது. கல்யாண மண்டபம், முதல் கல்யாண மண்டபம் 5 மாடி இருக்கிற கல்யாண மண்டபத்தை முதல்ல கட்டும்போது கையில் இருப்பது 500 ஒருதனை கொடுத்தேன். தறி நான் தான் வைக்கிறேன். அப்போ தான் ஒரு பெரிய ஒரு அரணை என்ற ஒரு பிராணி வந்து எனக்கு அடியில் வந்து உட்காந்துருக்கு. இவாளெல்லாம் சத்தம் போட்டு அழக்கம். ஏன்னா அரணை கடித்தா அரக நாட்டில் போனாலும் மருந்து இல்லைன்னாகும். இவங்க அல்ற சத்தம்னு எனக்கு கேட்கல. நான் ஆவியானவர் சொன்னபடி கம்பை அடிச்சிட்ருக்கிறேன். என் பொண்ணு பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில்
மாமனார் சொல்லுவான், இந்த நேரம் தறி வைக்கப்படாது, பொண்ணுக்கு ஆபத்து. உலக கணக்கெல்லாம் உனக்கு எனக்கு ஆண்டவருடைய கணக்கை இங்கே அடித்து முடித்ததான் அவள் பிரசவிச்சா. உற்சாம கையை தட்டுங்க. சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கெல்லாம் இந்த ஊழியத்தில் இடம் இல்லை. ஆனால் சம்பிரதாயம் பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணினேன். இவளை ஒரு 5000 ரூபாய்க்கு வேண்டி ஒரு பையன் சொல்லுவான், இந்த யமகண்டம் சாஸ்திரம் இதற்கு இருக்குல்ல, குறி கேட்கறது, ராகு காலம், புண்ணாக்கு காலம், இதெல்லாம் தானே கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கும் நீங்கள் வெந்திக்கோஸாக இருந்தாலும் ராகு காலம் பார்த்தா பொண்ணு கட்ட போறியா? வெந்திக்கோஸ் ஆனாலும் இந்த யமகண்டத்தில் ஒன்றும் நடத்த மாட்டீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு குறி கேட்கலாம். எப்படி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார்? நான் என் கல்யாணத்துக்கு அன்றைக்கி நான் பார்த்தேன், 5000 ரூபா பெட்டு, நீ யமகண்டத்தில் பொண்ணு கட்டுறா உனக்கு 5000 ரூபா தரலான்னு. யமகண்டத்தில் பொண்ணு கட்டணும் 5000 ரூபா. அன்றைக்கி 5000 என்பது பெரிய அமௌண்ட்டு. சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் நிற்கிறோம், தாலி எடுத்து தந்தாச்சு கட்டுறான்னு சொன்னால் நான் கட்டலை. ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, யமகண்டம் ஸ்டார்ட் ஆகலை. யமகண்டம் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் செய்யணும் என் கையில் தான் இருக்குது. கட்டுறா சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, ஜன்னல் வழியாக ஆட்கள் வந்து கட்டுன்னு சொல்கிறாங்க. பாதிரி ஜெயலர், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? டவுரியில் பாக்கி இருந்தால் கட்ட மாட்டாங்க இல்லை. அதே மாதிரி ஒரு சீன் அங்கே கிரியேட் ஆச்சு. நான் பார்க்குறது மணியை கரெக்டாக 12 மணியை அடித்த யமகண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. யமகண்டம் ஸ்டார்ட் ஆனது தான் தாலியை கட்டினேன். யமகண்டத்தில் கட்டினவ தான் இன்னும் இங்கே இருக்கிறா, பிச்சுட்டு போகலை இது வரைக்கும். ஒரு சம கையை தட்டுங்க. இப்போ கர்த்தர் தான் கிரிய. உங்களுக்கு யமகண்டம், நட்சத்திரம் பார்ப்பு, குறி காப்பு, வெத்தலை பாக்கு பார்ப்பு, இதெல்லாம் அருவருப்பான செயல்கள். உலகத்தினுடைய காரியங்களை பார்க்காதீங்க, ஆண்டவர்கள் முகத்தை மட்டும் பாருங்க, நீங்கள் பிரகாசிக்கலாம். எப்பேற்பட்ட பிரகாசமும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் உண்டாகும். இந்த உலகத்தில் எனக்கு அது தேவை, இது தேவை, வீடு கட்டணும், பொண்ணு கட்டணும் நினச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தரை பார்த்து நடைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை முன்னாடி சென்று மடியில் போட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அடுத்த வேத வசனத்தை வாசிங்க. ஏசாயா 46:4. கொஞ்சம் சிக்கலும் கஷ்டமான வசனத்தை எனக்கு தரணும். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது முதல் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஒரு சமகையை தட்டலாம். திரும்ப நீ வாசி. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதிர் வயது வரைக்கும் ஒரு நிபந்தனை வைக்கிறார், நரை வயது வரைக்கும் ஒரு நிபந்தனை வைக்கிறார். சிறிது காலம் நடத்திட்டு விட்டுருவார், நம்ம தான் நடக்கணும். ஃபோன் 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 பிடிக்காத செயல்கள். இப்போ நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் தான் அவருடைய ஹெல்ப்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நாமளாகவே ஆண்டவரை தேடி நடக்கணும். அப்பொழுது அவர் நம்மை தூக்கி சுமப்பார். திரும்ப வாசியாதா ஒன்ஸ் அகைன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நரை வயது எப்போ ஆரம்பமாகும்? நரை வயது எப்போ ஆரம்பமாகும்? 50 ஸ்டார்ட் ஆகலாம் இல்லையா? என்னது என்ன வாசிக்கிறீங்க?
40 வயசில் 50க்குள்ளே நிற ஆரம்பம், அப்போ கூட இருப்பார். அப்புறம் சிறிதளம் விட்டு விலகிடுவார். அப்பா நம்ம பெற்ற அந்த அனுபவ சாட்சிகள், தேவன் நடத்தின விதங்கள் எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நாம் அவருடைய பாதையில் கடந்து போகணும். ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருந்தால் யாரும் பாவம் செய்ய முடியாது. அவர் கிட்டவே இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவர் நினைக்கிறது தான் பண்ண முடியும். ஆனால் சிறிது காலம் விடுவார், நடக்க சொல்லி தருவார், அடுத்து நடந்து பழகுன்னு சொல்லுவார். அந்த காலத்தில் ஆண்டவர் கிருபையை பெற்று நடக்கணும், இல்லைன்னா சிக்கிடுவோம். ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்தான், விருதுநகர் மாவட்டம். ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் கீழ்ப்படிந்திருந்தான், என்ன சொன்னாலும் கேட்பான். திடீர்னு காணாமல் போனான். பேசுவதை நிறுத்துங்க, பேசணுள்ளவங்க வெளியே போகலாம், இல்லை போய் பாத்ரூமில் இருந்து கொஞ்சம் நேரம் பேய் கூட பேசிக்கிட்டு வாருங்க, உற்சவமாக கையை தட்டலாம். திடீர்னு விருதுநகர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த பையன் கடைசியாக உங்கள்கிட்ட தானே பேசியிருக்கிறான், இப்போ அவனை காணல, அம்மா புகார் கொடுத்துருக்காங்க, மகனை காணோம் என்று. ஆச்சரியமாக இருந்தது. நான் அவனுக்கு ஏற்கனவே சொன்னேன், உனக்கு வேலை வாய்ப்பு தரேன், நீ இங்கே வா, உன் கடன் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார், நீ இங்கே வான்னு சொன்னேன். ஆனால் காணாமல் போயிட்டான். போய் கோவை மாவட்டத்தில் இந்த சாலக்குடிக்க பிரான்ச் அங்கே இருக்குது, அங்கே போய் உள்ளே போயிட்டான். அங்கே தலைமுறை வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, நல்ல ஒரு ஊழியக்காரன், இங்கேருந்தே ஊழிய அபிஷேகம் பெற்றவன். அங்கே போய் எங்கே நிற்கிறான், மறுபடியும் பழைய வாசலில் போய் நிற்கிறான். 2 வருஷம் சமயத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட போலீஸ் பேசுகிறாரு என்கிட்ட, அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியணும், என்ன பெட்டிஷன் 2ஆம் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு. அப்போ என்னோட கேட்குறாங்க. அப்போ காவல்துறைக்கு நான் சொன்ன வார்த்தை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், வருவான். இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் யாராவது சொல்ல முடியுமா? வருவான், வந்துட்டான்.